அதுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சொல்கிறாங்கல்ல, தமிழுக்கு வந்து பல இடங்களில் சேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் வசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம். பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணுறோம். இது அதே போல் வந்து உலகெங்கும் எங்கே போனாலும் திருக்குறளுடைய பெருமையை பேசுகிறாரு பிரதமர் மோடி. காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறான்னுலாம் சொல்கிறாங்க. இந்த தமிழுக்கு எனக்கு தமிழ் கற்றுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தப்படுறேன்னா அப்படின்னு மோடியும் பேசுகிறாரு, அமித்ஷாவும் தமிழ்நாடு வந்தால் பேசுகிறாரு. இல்லை, அப்போது நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா வர சப்பாத்திங்கிற வார்த்தை அதில் ஒன்றும் பெரிய அது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. சில படங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசுகிற மாதிரியே அப்படியே சென்சார் போர்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 25 இடங்களில் கட் பண்ணியிருக்கீங்க. எந்த வார்த்தையுமே பெரிய கெட்ட வார்த்தைகள் கிடையாது. தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை முதல்ல தீ எங்கே பரவியதோ இல்லையோ இவர்கள் மனதுக்குள் பரவிருச்சு. அச்சம் இவர்களுக்குள் பற்றி கொண்டது. இன்னும் அந்த பயம் இருக்கா? அந்த பயம் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. எத்தியோப்பியாவில் 12,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எரிமலை வெடித்து செதறிச்சு. அது என்னன்னா உறங்கும் எரிமலை. நீங்கள் என்னைக்கு தொட்டாலும் அது வெடிக்கக்கூடிய இடத்தில் வெடிக்கிற பதத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து தமிழ்நாட்டில் மொழி திணிப்பு, மொழி உணர்வு. அது அவர்களுக்கு எவ்வளவு அச்சம் இருந்தால் நீங்கள் நல்லா பாருங்கள். என்னை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்து நான் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால் மக்கள் வெகுண்டழுவார்களே என்ற அச்சம் உங்களுக்கு வரும். அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. இப்போ மக்கள் வெகுண்டழுவார்கள் என்ற அச்சம் வருங்கிறாரு. இந்த வசனம் வெளியில வந்தாலே பிரச்சனை ஆயிரும்னு அச்சம் வருதுன்னா எவ்வளவு அச்சம் பாருங்க. அவர் சொன்னதை விட அதீதமான அச்சத்தில். அப்போ நீங்கள் எரிமலைன்னு ஒரு நினைக்கக்கூடிய விஷயம், உணரக்கூடிய ஒரு விஷயத்தை பாஜக அதனுடைய தீவிரத்தை புரிஞ்சிருக்காதா? அதை மீண்டும் ஏன் சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிது? அதைத்தான் நான் அதோட தியாகுட்டியும் கேட்டு. இல்லை, அதை தான் சொல்கிறேன். இப்போ அதாவது நான் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால்ங்கிறது அது வேற கதை. ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வருவதே இவர்களை அச்சம் ஏற்படுத்துகிறது. அதாவது சர்வாதிகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் எல்லா ஆயுதங்களையும் எல்லா வசதிகளையும் வைத்திருப்பாங்க. ஒடுக்குமுறை கருவிகள் எல்லாம் அவர்கள் கையில் இருக்கும். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருப்பார்கள். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இந்த வசனத்தை கண்டே நீங்கள் அஞ்சுறீங்க. பஞ்சு நூல்ங்கிற வசனம் என்னங்க? அதுக்கு நீங்கள் பீப் போட வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை திரைப்படங்கள்ல எவ்வளவு கெட்ட வார்த்தைகள், எவ்வளோ வசனங்கள் இருக்குது, அதையெல்லாம் எவ்வளோ வயலன்ஸான வார்த்தைகள் இருக்குது. ஹிந்தி கற்றுக்கிட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி 25 இடங்களில் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் நீக்குகிறீர்கள் என்றால் அச்சத்தின் உச்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க.